இன்றைக்கி ஒரு குட்டி விழாக்கே. இன்றைக்கி ஒரு மஷ்ரூம் பிரியாணி காடை ஃப்ரையும் தான் பண்ண போகிறோம். மஷ்ரூம் கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப ரேராக இருக்குது நம்ம ஊர் சைடு. ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுற மாதிரி அட்வான்ஸாக புக் பண்ணி வாங்க வேண்டியதாக இருக்குது. நல்ல விடிபிள் பாட்டம் இருக்கிறாக ஒன்று குண்டு குண்டாக ஒரு சட்டியை வச்சு நெய், ஆயிலு, ஸ்பைசஸ்ஸு, ரம்பலையெல்லாம் போட்டு ஒரு தாளிப்பை கொடுத்து வெட்டி வச்ச வெங்காயத்தையும் அது தலையிலே கொட்டி வெத்தலைக்கு எப்படி சுண்ணாம்பு தரவணும் சிவப்பாகலாம் அதே மாதிரி சால்ட்டு டு டேஸ்ட்டையும் ஆட் பண்ணி வெங்காயத்தை நல்லா முருவ விட்டுறணும். அப்போ தான் பிரியாணி நல்லா கலர்ஃபுல்லாக வருவாங்க. வெங்காயம் முருகினதுக்கப்புறம் டொமேட்டோ, சில்லி அவளையும் போட்டு டொமேட்டோ நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் ஜிஞ்சர் பூண்டு பேஸ்ட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு புருஷம் பொண்டாட்டி புதினா மல்லியும் போட்டு நல்லா வதக்கி விட்டு பச்சை வடை, சிவப்பு வடையெல்லாம் போனதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், பிரியாணி மசாலா 1 டேபிள் ஸ்பூன் அதையும் போட்டு விட்டு அதுக்கப்புறமா முந்திரி, கசகசா, தேங்காய் பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டு தயிர் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸோவில் கொடுத்து பச்சை வடையெல்லாம் போனதுக்கப்புறம் வெட்டி வச்ச விடிபல்ப்பை போட்டு விட்டாச்சு. மஷ்ரூமை மசாலாவோட மிக்ஸ் ஆகட்டும். நல்லா ஒன்றிணைஞ்சு இருந்துட்டாக. அப்படியே மூடி வச்சா நல்லா தண்ணி விட்டு வந்துருச்சு ஒரு ஃபியூ நிமிட்ஸில். அப்புறம் ஒரு மிக்ஸோவில் அரிசி தேவையான அளவுக்கு தண்ணி அளந்து ஊற்றி ஒரு மிக்ஸோவில் போட்டு மூடி வச்சாக்கா ஒரு ஃபியூ நிமிட்ஸில் கொதி வந்துடுவாங்க. ஊற வச்ச அரிசியை பிஸ்மி சொல்லி இறக்கி விட வேண்டியதான். அதுக்கு முன்னாடி ஒரு மிக்ஸோவில் கொடுத்தாச்சு. பிஸ்மி சொல்லி அரிசியை போட்டு விடணும். கொஞ்சம் கொஞ்சமாக பதமாக இறக்கி விட்டு அப்புறம் லைட்டாக அப்படியே ஒரு மிக்ஸரில் அப்படியே ஒரு மூடி வச்சு ஒரு ஃபியூ நிமிட்ஸில் தண்ணி அரிசியும் ஈவனாக வந்துட்டாக. அப்படியே அங்கிட்ட கிண்டி விட்டு பரப்புன மாதிரி வச்சு சூப்பராக ஒரு தம்மு 20 நிமிஷத்தில். பக்கத்துலேயே கருவேப்பிலையெல்லாம் போட்டு காடை ஃப்ரை ரெடி ஆகிட்டாக. ஒரு காடையை தூக்கி குமரி பிள்ளையாட்டம் உட்கார வச்சு நான் வச்ச வெஜ்ஜை நான்வெஜ்ஜாக மாற்றியாச்சு. காடை ஃப்ரை, ஈரல் ஃப்ரை, ரைத்தா, மேங்கோ ஸ்வீட்டு, பிரியாணி ரெடியாக இருக்குது. ஒரு மஷ்ரூமையும் சோத்தில் வச்சு சும்மா இருக்குன்னு இறுக்கி விட்டாச்சு. மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.